என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நீங்க மாத்திரம் எல்லாம் சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுனா. உங்க சத்தம் கேட்கட்டும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்மை மறவாத தேவன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்தீரென்றோ உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே. மறைந்தீரென்றோ உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே. நீங்க மாத்திரம் என்னை மறவா இயேசுனா. உங்க சத்தம் கேட்கட்டும் எல்லாரும். தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கீரே என்றதாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் உயிரின்றே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. என்னை மறவா இயேசுனா. எல்லாரும் உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன்
மாறாதவர். எல்லாரும் சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கரங்களை வைத்து எல்லாரும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க. இன்னும் தேவை உங்க கிருபை. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தந்திடுதே கிருபை. எல்லாரும் சொல்லுங்க. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க. உமன் சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுவோ கிருபை. எல்லாரும் சேர்ந்து. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க. என்னை காத்துக்கொள்ள, என்னை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாரும். அவருடைய கிருபையில் நான் ஒன்றுமே இல்லை. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை கிருபை தாரும். எல்லாம் கரங்களை வைத்து நீங்க மாத்திரம் இன்னும் தேவை கிருபை
சொல்லுவோம் எல்லாரும். இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் சேர்ந்து இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்ட ஆண்டவரை ஆமென் என்னோடு சேர்ந்து உயர்த்தி ஒரு பாடலை. ஆமென். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவீர், உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஒரு கவி அப்படியே பாடி நம்ம சில நிமிடம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இம்மட்டும் 8 மாதங்கள் முடிக்கும் 9வது மாதத்தில் இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை நடத்தினாரே. ஆமென். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் அப்பா, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள ஆமென் நாட்களெல்லாம் ஆமென் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? அனுதினம் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, அதிசயமா என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி. நீங்க மாத்திரம் சொல்லுவீங்க, அனுதினம் என்னை ஆண்டவரே கோடி நன்றி ஐயா, அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், ஜீவனுள்ள எங்களை சுமந்தவர், எங்களை நடத்தினவர், அனுதினம் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. உண்மையா? அனுதினம் என்னை காத்து கொண்டீ, கோடி நன்றி ஐயா, அதிசயமா எங்களை நடத்துகிறவரே, கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை
ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஜீவன், நீர் எங்களுக்கு பலன், நீர் எங்களுக்கு ஆதரவு. ஓ ஜீவனுள்ள நாட்களல் அப்பா கண்மணி போல எங்களை காத்துக்கொண்டு, கண்மணி போல் என்னை காத்துக்கொண்டி கோடி நன்றி ஐயா. கலியினை போல் எங்களை சுமந்து கொண்டவரே கோடி நன்றி ஐயா. கண்மணி போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுங்க. அழுகினை போல எங்களை சுமந்தவரே சுமந்து கொண்டி கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. நீங்க மாத்திரம் ஆமென் ஆமென். உண்மையாய் ஜீவனுள்ள சொல்லுவோம். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் என்னை சேர்த்திடுவி கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் வருபவரே கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க ஜீவனுள்ள. ஆமென். Thank you Lord. ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோ. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் அப்பா கோடி நன்றிகள். இனிமேலும் எங்களை நடத்துபவரே நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? என் ஜீவனுள் சத்தமாய் நாட்கள் ஆமென் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. உண்மையா என் உம்மை ஆராதிப்பே. அந்த ஆண்டவரை எத்தனை பேர் உயர்த்த வாஞ்சியா இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நின்று, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்துனீங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தை நடத்துனீங்க, எங்க பிள்ளைகளை நடத்துனீங்க, கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. கலிகினை போல எங்களை சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஆமென். உண்மையாய் அன்பு கூறுகிறவருடைய நாவு சும்மா இருக்காது. நல்ல சத்தத்தை உயர்த்தி நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே நீர் நல்லவர். எங்களை வாழ வைத்தவரே நீர் நல்லவர். எங்களுக்காக யுத்தம் செய்தவரே நீர் நல்லவர். ஓ ஹalleluya. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் மகிமையானவர், நீர் அற்புதர். உம்மை உயர்த்துகிறோம்.
வாய்களை திறந்து துதிக்க துதிக்க ஒரு விடுதலை இறங்கட்டும். ஆமீன். எங்கட பார்க்காதீங்க. ஆமீன். இந்த இடத்துல இருக்கிற தேவனை பாருங்க. இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் தேவன். ஆமீன். மகிமையின் நம்பிக்கையா இந்த இடத்துல வீற்றிருக்கிற பரலோகத்தின் தேவனை எத்தனை பேர் உயர்த்த வாஞ்சையா இருக்கிறீங்க? இயேசப்பா, ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாயை திறந்து இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கட்டும். துதிக்க விடாதபடி கட்டி வைத்த எல்லா கட்டுகள் இயேசுவி நாமத்தில் விலகட்டும். எல்லா தடைகளை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவி நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கட்டும். மனம் விட்டு ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. மனம் விட்டு ஏசப்பா, அப்பா நீ நல்லவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். நீங்களும் நானும் அப்பா பிதாவே அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்தபடியே நம்ம பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவிகளை பெறல, சுதந்திரவாளிகளாகிய அந்த அப்பாவை உயர்த்துவோம். வாக்குத்தத்தம் பண்ணி கைகளை பிடித்து நம்மை நடக்க வைத்திருக்கிற இந்த தேவாதி தேவனை உயர்த்துவோம். உங்களுக்கு முன்பாக கோணலை ஆமென் செவ்வை ஆக்கினாரே, இருளை வெளிச்சம் ஆக்கினாரே, கரடானவை சமமாக்கினாரே. சத்துருவன் எப்பொழுது விழுந்து போவான் என்று சொல்லி பார்த்த நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தினாரே. ஆமென். இவன் எப்போ அழிந்து போகும், ஆமென், இது எப்போ விழுந்து போகும் என்று சொல்லி சத்துரு சூழ்ந்திருந்த பொழுது கர்த்தர் தான் நமக்கு ஆதரவாய் இருந்தார். தேவன் நமக்கு அனுகூலமாய் இருந்தார். ஆபத்திலே கூட இருந்தார். நம்மை தப்புவித்தார், நம்மை கனப்படுத்தினார். இன்னமும் கனப்படுத்த வல்லமையுள்ளவர். உயர்த்துங்க உயர்த்துங்க. கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கிறார். ஆவியில கர்த்தர் ஒரு புது பலனை கொடுக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நாவை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய உன்னத அபிஷேகம். களிக்கூறு மகளே, களிக்கூறு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இனி நகைத்து கொண்டிருக்க போறதில்ல. ஆமென். இனி திகைத்து கொண்டிருக்க போறதில்ல. சஞ்சலங்களையும் தவிப்பையும் கர்த்தர் ஓடி போக பண்ணுகிறார். அவருடைய நித்திய மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அவருடைய ஆவியின் நிறைவினால கர்த்தர் நிரப்புகிறார். அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினால கர்த்தர் நிரப்புகிறார். ஒருவேளை சத்ருவன் குறைகளை காட்டி, உன் பலவீனங்களை காட்டி உன்னால முடியாது என்று சொல்லும். ஆனா அந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல உலாவுகிற அப்பன் இயேசு, அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். உடைந்து போன உன்னை நிரப்ப, தள்ளாடுகிற உன் முழங்கால்களை பலப்படுத்த, குறைவுள்ள பாத்திரமாகிய உன்னை நிறைவுள்ள பாத்திரமாய் மாற்ற என் தேவனுடைய கரம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருப்பதற்காக சோத்ரம் சோத்ரம். நல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு சோத்ரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிரசன்னத்தின் இடத்துல நான் உணர்கிறேன். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம். ஆமென். எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு பலவீனங்கள், நம்முடைய ஓட்டத்தை தடுத்த சத்ரு இன்னைக்கு விழுந்து போகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. காரணம், நீ இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். அவரால தான் நிறைவு வரும். என் தேவனால தான் நிறைவு வரும். நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகுமா? இப்பொழுது அந்த ஆவியின் நிறைவை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த குறைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறதை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென், இனி நீ குறைந்து போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். கர்த்தர் நம்முடைய பாத்திரங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக எவ்வளவோ கலங்கின நேரங்கள், எவ்வளவோ நேரங்கள், தடுமாற்றமான நேரங்கள், ஆதரவே இல்லாத நேரங்களில கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தார்ல. எத்தனை பேர் அந்த அப்பாவை, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவு, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறீங்க.
எங்க கேடகமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்கதான் ஆண்டவரே. எங்க உறவிடமே நீங்க தான் ஆண்டவரே, Jesus. என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவரே நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனையில ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஒருவேளை சோர்ந்து போய் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கலாம், அல்லது என் வாழ்க்கையில வழி தெரியாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழிகளை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். ஆமென். வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபு பக்தன் அதனால் தைரியமா சொன்னார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இங்க போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், Thank you Lord. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்லுவோமா? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சொல்லுங்க பாப்போம். அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும்? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. விசுவாசத்தோடு உங்க வாயை திறந்து கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. விசுவாசத்தோடு அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சொல்லுவோம், அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே சீயோனிலே என் தீட அஸ்திவார கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அப்பாவை பார்த்து, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. எத்தனை பேரு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இருக்கு ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அசையா என் நம்பிக்கை. சத்தம் உயர்த்தி இயேசுவில் மாத்திரமே. Come on, one more time. உங்க சத்தத்தை உயர்த்தி அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, மாத்திரம். அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரம். உங்க குரல் உயரட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Jesus name. Thank you Lord. Thank you Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை சொல்லுங்க. கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் தம்முடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லா இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லா ஒடுங்கின ஆவிகளை கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய மகிமையினால நிரப்புகிறதற்காக நன்றி. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில அமர்வோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு 2 காரியத்திற்காக நம்ம எல்லாரும் யுத்தம் பண்ணி இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆமீன். கிட்டத்தட்ட ஆமீன் ஹல்லேலூயா 28 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறார்கள். 11 தாலுக்காக்கள் இருக்கிறது. ஆமீன். கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட திருச்சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட அநேக வாலிப உள்ளங்கள் இருக்கிறது. நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம எல்லாரும் கருத்தாய் இப்ப ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஏசப்பா எங்க பட்டணத்தை ஒரு வீசை கண்ணோக்கி பாருங்க. இன்னும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் இளைஞர்களை பிசாசு போதை பழக்கத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறா. இன்னும் எத்தனையோ மருத்துவமனையில் போய் பாருங்க. இன்னும் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே பிசாசு இருளின் பக்கமாக ஜனங்களை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே உடைய சத்தியத்தினால் எங்களுடைய பட்டணம் நிரப்பப்படணும். உங்க ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய பட்டணம் நிரப்பப்படணும். காரணமில்லாத ரத்தங்கள் எங்களுடைய பட்டணத்தில் சிந்தக்கூடாது ஆண்டவரே. காரணமில்லாத காரியங்கள் எங்களுடைய பட்டணத்தில் எழும்பக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் சில நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணி ஜெபிக்க போறீங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. எல்லாம் நம்முடைய பட்டணத்துடைய ஆசீர்வாதத்திற்காக ஆவியில யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணுங்க. இந்த காரியத்திற்கு அருமையான பாஸ்டர் முன்பாக வந்து ஜெபிக்க போறாங்க. நம்முடைய பட்டணத்துடைய ஆசீர்வாதத்திற்காக பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடும்படியாக. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஜெப நாளுக்காக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10 தாலுகால் இருக்கிற 28 லட்சம் ஜனங்களுக்காக நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பட்டணம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே தான் நிலைநிறுத்தப்படுகிறது. ஆமென். உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே எங்கள் பட்டணம் நிலைநிறுத்தப்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரை கஞ்ச ஆவிகள், எல்லா ஹெராயின் போதை பொருட்கள் ஆண்டவரே, போதை ஊசி, போதை மாத்திரை, இப்படிப்பட்ட காரியத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. இப்படி விடுவிக்கிற வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பட்டணத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், பட்டணத்தை கெடுக்கிறதான எல்லா பாவம் சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும். எங்கள் மாவட்டத்தில் வெளிப்படட்டும். எங்கள் வார்டில் வெளிப்படட்டும். இந்த ஏரியாவில் வெளிப்படுவதாக. அந்தகார வல்லமைகள் செயலற்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் வளர்ந்து பெருகட்டும். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற தொழிலதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பட்டணத்துக்கு ஆதாரமாய் செயல்படுகிற எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பள்ளி ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால் நன்றி. எங்கள் ஆண்டவரே எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பட்டணத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய போறதற்காக, அந்தகாரங்கள் விலகிறதற்காக, இருளின் வல்லமைகள் விலகிறதற்காக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி. ஆமென். நல்ல கவனிங்க. அடுத்த ஒன்னேறு காரியத்திற்காக நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளிலே குடும்பங்களுக்காக சமாதான குறைவை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு ஆமென் தடை செய்கிற கிரிகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஆமீன் நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பாபா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கணவன்மார் நல்ல வேலையில் இருந்தும் குடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமீன். நல்ல பணம் இருந்தும் வியாதியோடு இருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல பிள்ளைகள் இருந்தும் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிற இப்படிப்பட்ட ஆவிகளை இப்போ நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரே இந்த கிரிகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். தொழிலில் முன்னேற விடாதபடிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதான குறைவை கொண்டு வருகிற ஆண்டவரே, பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே, இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆமீன். இந்த காரியத்திற்காக கேம்ப் ஒன்றில் வந்திருக்கிற ரெஜினாக்கா முன்பாக வந்து ஆமீன் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக ஆமீன் அவங்க ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஆவியில இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா, துதிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஜெப வேலையில கூட ஆண்டவரே அப்பா, எங்க குடும்பங்களுக்காக ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. குடும்பங்களில் இன்னைக்கு சமாதானமற்ற நிலை ஆண்டவரே, தேவ கரம் குடும்பங்களில் இறங்க ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக ராஜா. கர்த்தருடைய கரம் குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. இன்னைக்கு குடித்த ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களும் பாவத்தில் இருக்கு ராஜா. தேவ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. குடிவெறியின் ஆவியை கர்த்தருடைய இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமை ஆண்டவரே, தன்னுடைய உழைப்பை ஆண்டவரே சாப்பிட விடாதபடிக்கு ராஜா திசை திருப்பி கொண்டு போகிற பொல்லாத பலவானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக ராஜா. ஏசப்பா, இன்னும் குடும்பத்தில் அப்பா பிள்ளைகள்னால போராட்டங்கள், மனைவினால போராட்டங்கள் அப்பா. குடும்பத்தில் பல விதத்தில் சமாதானம் இழந்து வாழ நம்ம வாழவே வேண்டாம், நம்ம வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது ஆண்டவரே, தற்கொலை நோக்கி போக எத்தனை குடும்பங்களும் இருக்கு தகப்பனே அப்பா. உம்முடைய கரம் இந்த வேளையில இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான்ப்பா ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஏசப்பா, இங்க வந்திருக்கிற எத்தனை குடும்பங்களிலே அப்பா சமாதானற்ற நிலை இருக்குதோ அந்த நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. ஏசப்பா, எந்த காரியத்தில் இந்த காரியத்தில் எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த வேளை ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நீ நடப்பிக்க போற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, நீங்க ஆதி காலத்துல குடும்பத்தை தான் நேசிச்சீங்க ராஜா. இன்னைக்கு குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தத்தக்க ஏசப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல பொறுப்புள்ளவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. எதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எந்த நேரத்தை எதுல செலவிடணும், எதுல செலவிடக்கூடாது என்று ஆண்டவரே நல்ல ஒரு அப்பா ஒரு முடிவு எடுக்கத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஏசப்பா, நாங்க குடும்பத்துல எத்தனை ஆண்டவரே நாங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சு எப்படி இருந்தாலும் எங்க குடும்பத்தை நாங்க ஆதாயப்படுத்தாம போயிடக்கூடாது ஆவியானவரே அப்பா. உங்க ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா, நீர் கிருபை பாராட்டுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை கர்த்தர் போடும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. குடும்பத்தில் உள்ள வாலிபர் மேல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா. இன்னைக்கு எத்தனை வாலிபர்களை வைத்துக் கொண்டு ஆண்டவரே எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா. இந்த நிலையெல்லாம் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுங்க ராஜா. பொருளாதார தேவைகளை சந்திங்க ராஜா. கடன் பிரச்சனை எத்தனை குடும்பங்கள் இருக்கும், அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் மாற்றி போடுகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் கூட பின்மாற்றத்தில் இருக்காங்க தகப்பனே. இந்த நிலையெல்லாம் மாறட்டும், தேவனை தேடட்டும் ஆண்டவரே. அற்புத தேவனை தேடி கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம கடைசியாக முன்னேற காரியத்திற்காக ஜெபிக்க போற நல்ல கவனிங்க. தேவன் நம்முடைய பட்டணத்தில் எழுப்பி கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காக, திருச்சபை போதகர்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ண போகிறோம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு பிசாசு நிறைய தடைகளை, பலவீனங்களை, சோர்வுகளை கொண்டு வருகிறான். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற நிறைய ஊழியர்களுக்கு விரோதமான பொய் குற்றச்சாட்டுகள் இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் நடக்கிறத
நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. எங்க மிஷனரிகளை கொண்டு நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு விசை ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விசை ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேசத்தில் எழுப்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுவிசேஷர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, ஆண்டவரே பலதரப்பட்ட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களை மூடட்டும் என்று சொல்லி இந்த காரியத்திற்காக அருமையான கிருபை நேரில் இருக்கிற கேட்சல் இருக்குல்ல, ஹேமக்கா முன்பாக வந்து இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிற ராஜா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நன்றியோடு கூட அம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த வேளையில் கூட அன்பு பிள்ளைகளாகி எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த மாபெரிதான தயவிற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை கர்த்தருடைய பாதபடியில் வைக்கிற ராஜா. நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா, ஊழியர்களுக்காக உம்முடைய திரு சமூகத்திலே வருகிற ராஜா. அப்பா, மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய ஊழியர்களை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திர ராஜா. உங்க கரம் தொட்டு நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஊழியர்கள் கர்த்தாவே தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியான கிருபைகளை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. நீங்க ஆளுகை செய்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. பொல்லாத பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று சொல்லி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அவர்களுக்குள்ளே பொல்லாத சில கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தருக்காக அப்பா எழும்பி பிரகாசிக்கிற அப்பா விளக்காக நீங்க மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. அநேக ஊழியர்களுக்கிடையே கர்த்தாவே குடும்பங்களிலே போராட்டங்கள், பலவீனங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் தாமே அப்பா, உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ சுகத்தோடு பலத்தோடு அப்பா மக்கு ஸ்தோத்திர ராஜா மேன்மையான இடத்திலே வைத்து மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபைகளை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு ஊழியங்களும் செயல்படும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் எல்லோரும் பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி விண்ணப்பத்தை வைக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்த போறதற்காய், பாதுகாத்து கொள்ள போறதற்காய், ஒவ்வொரு ஸ்தாபனங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. நம்ம அடுத்தபடியாக இப்ப ஜெபிக்க போகிறோம். கடைசி உங்க பக்கத்துல கரங்களை கோத்து ஜெபிக்க போறீங்க. அவங்க உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக இந்த 9வது மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த தேவையா இருக்கலாம், எந்த நன்மைகளா இருக்கலாம், தடைப்பட்ட நன்மைகளா இருக்கலாம், இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கரங்களை கோத்து இருக்கிற ஆண்டவரே, இந்த அன்பு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற அப்பா, அந்த பிள்ளையுடைய வறுமைகள் மாறட்டும், ஆண்டவரே வெறுமைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் கைகளை பிடித்திருக்கிற இந்த குடும்பம் இந்த நாளிலே மகிமையான அற்புதத்தை பார்க்கட்டும். ஒருவேளை அநேக நாளாய் குடும்பத்தில் கற்பத்தை அடைத்து வைத்த ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நாளிலே திறப்பீராக. ஆண்டவரே வேலையிலே ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே காணப்பட்ட அந்த தடைகளை கர்த்தர் முறித்து போடுவீராக. ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை இன்றைக்கு அந்த பலவீனத்தின் மேல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, சூழ்நிலைகளை கடினமாக்குகிற இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கிரிகள் எல்லாம் வெளியேறுவதாக. எல்லா குடும்பத்தை ஆட்டி வைத்திருக்கிற இருளின் ஆவிகள் விலகுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடட்டும் ஆண்டவரே. ஒருவேளை தூர இடத்துல இருக்கலாம், தூர தேசத்தில் இருக்கிறோம், எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் கூடிய ஆளுகை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். உங்க வலது கரத்தை உயர்த்தி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ண போதும். உங்க ஜெபம் எங்களை பாதுகாக்கிறதை நான் உணர முடிகிறது. உங்க ஜெபம் எங்களை நிறுத்துகிறதை நாங்கள் உணர முடிகிறது. இயேசப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Lord.
உமக்கு நன்றி செலுத்துங்க. டி மட்டும் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே அப்பா கிருபை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தகப்பனே, எல்லா விண்ணப்பத்தை நீர் அங்கீகரித்திருப்பதற்காக நன்றி. கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் ஜெப மாதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். ஜெப மாதம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? 1 மணி நேரம் போது எனக்கு கிருபை நகரில் அமுதா நகர்லேருந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க, தாளமுத்து நல்ல லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. மேபி ஐ திங்க் நம்முடைய கேம்பவுண்ட்லேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 34 மணி நேரம் ஜெபத்தை எடுத்திருந்தோம். நாங்கள் கூடயும் கடந்த மாதத்துடைய கடைசி ஒரு 3 நாள் மூணாரில் போயிருந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமாம், என் கூட சேர்ந்து ஒரு தம்பி ஜெபத்தில் பங்கு கொண்டுகிட்டே இருந்தான். அவன் ஒரு 10 நிமிடம் வேகமாக அவன் தன்னுடைய அனுபவத்தை தம்பி அருள்ராஜ் பகிர்ந்து கொள்வார். இருக்கிறாரா? எங்க எனக்கு ஒரு பெரிய கிருபையை தந்தாங்க ஆண்டவர். கடந்த மாதம் ஜெப மாதத்தை ஆண்டவர் தந்து அண்ணனோடு உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. அதிகமாக நம்ம இந்த மாதிரி ஜெபத்தை வீட்டிலேயே நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் என்னை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த ஜெபம் என் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. கேரக்டர், சுபாவங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே சரணடையக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்துச்சு. பொதுவாக தேசத்தில் எழுப்புதல் வரணும் அப்படின்னா முதலாவது நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது தான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யும், அந்த எழுப்புதல் பரவி போகும். அதே மாதிரி அந்த அனுபவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. ஆமென். என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வச்சு செப்பிக்க வச்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த காரியத்தை சொப்பனத்து மூலமாகவும் ஆண்டவர் பேசினார். அவர் செவைப்படுத்தக்கூடிய அந்த காரியம், தேவன் அதை செவைப்படுத்தக்கூடிய காரியத்தையும் இன்னும் அவரோடு உறவாடவும் எனக்கு கிருபை ஆண்டவர் தந்தாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவர் தந்தாங்க எனக்கு. உண்மையிலே சில நேரங்களில் சில போராட்டங்கள் நம்மளை பின்னிட்டு தள்ளும்போது இந்த ஆண்டரோடு நம்ம உறவாட அது முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் ஆண்டவர் எனக்கு இந்த ஜெபத் மூலமாக எனக்கு ஆண்டவர் தந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை சோதரிக்கிறேன். முன்னாடி நான் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை முன்னாடி ஆரம்ப நாட்கள்லாம் நல்ல அதிகமாக காத்திருந்தேன். அந்த இடையிலலாம் அந்த மாதிரி காத்திருக்க முடியாத அளவுக்கு காணப்பட்டுச்சு. ஆனால் கடந்த மாதம் அந்த ஜெப மாதம் என்னை மறுபடியும் என்னை புதுப்பித்து ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அந்த வார்த்தையின்படியாக எனது ஜெப மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அண்ணா வீட்டுக்கு ஜெபிக்கும் போது அது எனக்கு உண்மையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் என்னை கொண்டு வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு நேராக என்னை ஆண்டவர் தள்ளுற மாதிரி என்னை இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, நாங்கள் மூணாருக்கும் போயிருந்தோம். அதுவும் எனக்கு நல்ல பலனாக இருந்துச்சு. 3 நாள் அந்த ஜெபம்
அருமையாக இருந்துச்சு. தொடர்ந்து தருவக்குளத்தில் ஆண்டவர் கொண்டு போய் உண்மையிலே இன்னும் நம்ம ஜபத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தினார். இன்னும் அதிகமாக ஜபிக்கணும். ஜபத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஜோமிட்டு நம்ம நிறைய ஜோமணிகிறோங்கிற ஒரு திருப்தி உண்டாயிருது. ஆனால் இல்லைப்பா, இன்னும் நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும், நீங்கள் விரும்புகிற மாதிரி ஜபிக்கணும், உங்கள் ஏக்கத்தின்படி ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரேயருக்கு போனால் அந்த காரியம் அப்படி சொல்லிட்டு நான் கேட்கன்ட்டு வர்றோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஆண்டவரே, அந்த மாதிரி ஆவியானவர் நல்ல ஒரு ஜபத்துக்குள்ளே நடத்தினார். அந்த ஜப நேரத்தை எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாட்டி தந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இன்னும் ஆண்டவருக்காக நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை உயர்த்துகிறேன். அருமையான தம்பி பெரிய வேலையெல்லாம் செய்யலை, கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் பார்க்கல. ஆமீன். ஸ்கிராப் ஒர்க்கை தான் பண்ணுறான். அந்த நேரத்துலையும் நேரத்தை ஒதுக்கி என் கூட வந்து ஜெபத்தில் உட்காந்துருவான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழங்கால்லே நின்று என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படி அந்த முழங்கால் ஜெபம் கர்த்தர் பலப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம 10 நிமிஷம் முழங்கால் படுகிறதுக்குள்ளேயே நமக்கு முழங்காலில் என்ன செஞ்சிருது, வலிச்சிருது. ஆனால் அவன் என்னை பார்த்து அவனும் என்ன செஞ்சிட்டான், முழங்காலே என்ன செஞ்சாச்சு, என்னாச்சு. அது பெரிய பிளெஸ்ஸிங். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் இந்த நாளிலே கடந்து சொல்வோம். இந்த நாளிலே ஆமென். நேற்றைய தினத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மத்தியான வேளையில் என் ஜெப வேளையில் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். அதை தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படி நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாமே. சங்கீதம் 56 வசனம் 8 வாசிக்கலாமே. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், அவைகள் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். அழகா போட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சில தமிழ் மொழிபெயர்ப்பு, அதாவது டிசிவி என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, நீர் என் அலைச்சல்களை கணக்கில் வைத்திருக்கிறீர், என் கண்ணீரை உமது தொற்குவையில் சேர்த்து வைத்திருக்கிறீர், அவை உமது பதிவேட்டில் இருக்கிறது அல்லவா அப்படின்னு டிசிவி என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு ஐஆர்வி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய தோள் பையில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அடுத்து TAERV என்ற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என் வருத்தத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் ஓயாத அழுகையை நீர் அறிகிறீர், என் கண்ணீர் நீர் நிச்சயமாய் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையும் நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை அவர் எதிலே வைத்திருக்கிறாராம், நம்முடைய துருத்தியிலே என்ன செய்திருக்கிறாராம், வைத்திருக்கிறார். துருத்தி அப்படின்னா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. ஆங்கில வேதாகமத்தில் துருத்தின்றது வராது, அது பாட்டில் அப்படின்னு வரும். பாட்டில்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டில் நமக்கு வரும். ஆனால் அது ரியல், அது அல்ல. துருத்தின்றது மிருகத்தினுடைய தோல், ஒருவேளை ஆடோ மாடோ அதனுடைய தோலை நன்றாக அதை உரித்து காய வைத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி அதை நல்ல பானம் படுத்தி அதை கட்டி அதுக்குள்ளே தான் தண்ணீரை அவர்கள் என்ன செய்து வைப்பார்களாம், வைத்து அவர்கள் போவார். அந்த காலத்தில் நம்ம வைத்திருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது. அந்த துருத்தி தோல் பையை 2 கால்களோடு இருக்கும்ல, அதெல்லாம் கட்டி தோலில் வைத்து கொண்டு அதில் தண்ணீரை நிரப்பி போகிறது. அதுதான் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்கு பயன்படுத்தினது இந்த துருத்தி. அதனால தான் வேதாகமத்தில் அடிக்கடி இந்த துருத்தின்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே என் அலைச்சல்களை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை எதில் வச்சிருக்கிறீர், துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு பல வகையான
கண்ணீரை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. நிறைய கண்ணீரை பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பின் கண்ணீர் அப்படின்றோம். ஏதாவது நம்முடைய கஷ்டம் வந்துட்டா, யாராவது நம்மளை திட்டிட்டா, ஆமென், அதில் நிமித்தம் ஒரு கண்ணீர் நம்முடைய கண்களில் என்ன செய்து வருது. சிலருக்கு ஆனந்த கண்ணீர், சந்தோஷத்தினால் என்ன வருகிறது, கண்ணீர் வருகிறது. சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம கண்ணீர் வடித்தால் நம்முடைய சமுதாயத்தில் நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சில பேர் கண்ணீரை அடக்கியே வைத்திருக்கிற நபரை பார்த்துருக்கீங்களா? அது பெருமை என்று நினைக்கிறாங்க. அதுவல்ல, சயின்டிபிக்கெட்டா சொல்றாங்க, உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருவது கண்ணுக்கு எப்படியாம், நல்லதாம். அல்லேலூயா. உங்க கண்கள் செவந்து போகிறது, கண்கள் வீங்கிறது, இதெல்லாம் கண்ணை அதை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதா. இப்படி மருத்துவர்கள் இந்த கண்களை குறித்து இவ்வளவா சொல்லுகிறார்கள். வேதம் சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் சொல்ல. அப்போ இந்த கண்களை குறித்து இப்படி போட்டிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க முதலை கண்ணீர் அப்படின்றாங்க. அது என்னது? உங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. முதலை கண்ணீர்னா என்னதுங்க? தெரியாத மாதிரியே உட்காந்துருக்காங்க பாரு. ஆமாம், முதல்ல சாப்பிடும் போது கண்ணீர் வடிச்சுட்டே சாப்பிடுமா, பார்த்துருக்காங்களா? அதை சொல்கிறாங்க. முதல்ல சாப்பிடும்போது என்ன சாப்பிட்டாலும், சந்தோஷமாக சாப்பிட்டாலும் துக்கமாக சாப்பிட்டாலும் அது கண்ணில் என்ன வருமா, கண்ணீர் வருமா. இதை 14ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் காலப்போக்கில் இப்படி மாற்றிட்டாங்க. நம்ம ஆளுக்கு அழுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் என்ன வராது. அல்லேலூயா. சில பிள்ளைகள் பாருங்கள், ரொம்ப நடிப்பாங்க, ரியாக்ஷன் பண்ணும். அவங்க அம்மா பார்ப்பாங்க, இது கல் அழுக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கண்ணிலிருந்து என்ன வராது. சில பேருக்கு கண்ணிலிருந்து கண்ணீர், சில பேர் வாய் திறக்காது, ஆனால் கண்ணிலிருந்து என்ன வரும், கண்ணீர் வரும். அப்போ இந்த ஆத்மா ஏதோ ஒரு என்ன செஞ்சிருக்கு, துக்கப்பட்டிருக்குப்பா. நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, கொஞ்சம் அழுதுட்டாலே கண்ணில் இருந்து என்ன வந்துடும், கண்ணீர். சில பேருக்கு என்னத்தான் வந்தாலும் என்னவே வராது, அதெல்லாம் எம்டி வெசல். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அழகா பைபிளில் சொல்லியிருக்கிறது, என்னுடைய கண்ணீரை எதில் வைத்திருக்கிறாராம், அந்த துருத்தியை கர்த்தர் என்ன பார்க்கிறாராம், கணக்கு பார்க்கிறாராம். அப்போ இன்னைக்கு நம்முடைய துருத்தியே காலியா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பார்க்க மாட்டாரு, கணக்கு பார்க்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன் துருத்தி காலியாக இருக்கா நிரம்பி இருக்கான்னு கேளு. கொஞ்சம் பேசுவோமே. ஆமேன். வாயை திறந்து பேசுங்க. ஐயா, என் துருத்தி நிறைய நிரம்பி இருக்கும். அதாவது நிறைய பேர் தப்பாக நினச்சிருவாங்க, நான் தான் 24 மணி நேரம் அழுகிறேன்னு. அந்த அழுகை சொல்லலை. சில பேர் 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. எதுக்கு அழுகிறானே என்ன செய்யாது, தெரியாது. தாவீதுடைய அழுகை எதுனா, என் அலைச்சல்களை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து பைபிளில் பார்க்கும்போது எங்கெல்லாம் யார் எதுக்கெல்லாம் கண்ணீர் சிந்த சொன்னார் தெரியுமா? எனக்காக நீ என்ன செய்யாத, அழாத, உனக்காக அழு. அடுத்தது ஆமேன். இப்படி கண்ணீர் சிந்தினா உங்க துருத்தி என்ன செய்யும், நிரம்பும். அல்லேலூயா. நீ வாடகை கட்டலையே, எனக்கு பிள்ளை இல்லையே, அது இல்லையே அழுதுட்டான், அதெல்லாம் என்ன செய்யாது, கணக்கில் வராது. எதை கணக்கில் வரும்? தாவீது இங்கே பாருங்க எப்படி அழுகிறான் அப்படின்னா, அந்த அதிகாரத்துடைய தலைப்பில் ஒரு வசனம், ஒரு பிராக்கெட்டில் ஒன்று இருக்கு பாருங்க. அதை வாசிங்களேன், வாசிங்க பார்ப்போம். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது சங்கீதம். அடுத்து 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் போர் செய்து என்ன செய்கிறான். யா, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக போர் செய்கிறாங்க. ஐயா, ஒரு தேசத்துக்கு விரோதமாக போர் செய்கிறத பார்த்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, போர் செய்கிறாங்க. சில குடும்பத்தில் நம்ம இந்த அனுபவத்தின் வழியாக கடந்து போயிருப்போம். சில பேர் யார் எனக்கு பரிந்து பேசுகிறா, எனக்கு பரிந்து பேசுகிற ஒருத்தரும் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒருத்தர் இல்லையே. கலங்காதீங்க, அவனுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு, எல்லாருமே எழும்பி வராங்களே, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் தான் தாவீதை பத்து சொல்றாரு, தாவீதே, உன் அலைச்சலை அறிந்திருக்கிறேன். தாவீதே, நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் துருத்தியில் இருக்கு, ஒரு நாள் நான் அதை கணக்கு பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், உன் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் துருத்தியை கொஞ்சம் பாருங்க. அந்த துருத்தி காலியா இருந்தா, ஆண்டவரே என் துருத்தியை நிரப்ப என் கண். அதுதான் தாவீது சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கண்ணீரின் அனுபவம் கொஞ்சம் வேணும். சில பேர் பார்ப்பாங்க, எதுக்குப்பா கண்ணீர் சிந்தணும் ஐயா, இந்த நிலம் பாழாய் கிடக்கிறது, இந்த நிலம் வானம் பூத்த பூமியா இருக்கிறது, இந்த நிலத்துல என் கண்ணீரை வெடித்தாதான் இந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் எல்லாமே இப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் என் கண்ணீரை நான் என்ன செய்யணும்? வடித்தே ஆகணும். நல்ல கவனிங்க, மருத்துவர் சொல்லுகிறார்கள், எவ்வளோ தூரம் சிரிக்கிறோமோ அந்த சிரிப்புல நம்முடைய ஸ்டெமினார் குறைந்து போகும். 1 to 3 வரைக்கும் நம்முடைய பலன் குறைகிறதாம். அதே போல நம்ம விடுகிற கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீருக்கும் பலன் என்ன செய்கிறதா? குறைந்து போகிறதாம். இதை தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பக்கமாய் உங்களுடைய வேதத்தை திருப்பிட்டீங்கன்னா அங்கே தாவீது அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வாசிங்களே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் எப்படி அழுதாங்க? அல்லேலூயா. அப்போ அவன்கிட்ட இருக்கிற கண்ணீர் எல்லாம் போகிற வரைக்கும் தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு? சத்தமிட்டு அழுது இருக்கிறாராம். ஆமென். நீங்க யோசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை நான் பேசியிருப்பேன். ரொம்ப தாவீதுடைய வாழ்க்கை இந்த பிகினிங்லேருந்து அவன் கடைசி வர வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத வேதனை கிடையாது, அவன் அனுபவிக்காத பாடுகள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். முதல்ல அவனுடைய சொந்த குடும்பத்திலே தாவீது அவன் எல்லாராலும் பகைக்கப்படுகிறான். தன் சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனும் அந்நியனுமாய் மாறுகிறான் இந்த தாவீது. ஆமென். 2வது, கோலியாத்தை வீழ்த்த போகும்போது எல்லாரும் தாவீதை அற்பமாய் பார்க்கிறார்கள். 3வது, ராஜாவுக்கு மருமகனாயிட்டான் தாவீது. ராஜா வீட்டில் இருக்க வேண்டிய தாவீது, அரண்மனையில் இருக்க வேண்டிய தாவீது. ஆமென். அவன் சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீதை என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறான்? துரத்தி கொண்டே இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில நிம்மதியற்ற வாழ்க்கை. அதை தான் தாவீது அறிந்து வைத்திருக்கிறாப்பா, நான் எங்க போனாலும் என் அலைச்சல் மிகுதியா இருக்கு, என் வீட்டில் இருக்க முடியல, என் உடன்பரப்புகளோடு இருக்க முடியல, என் அரண்மனையில் என் மனைவியோடு இருக்க முடியல, என் வாழ்க்கை காடுகளிலே இருக்கிறது. எல்லா காடுகளிலிருந்து மலைகளில் இருந்து தாவீது ஒன்றை கற்றுக்கொண்டான், கண்ணீர் சிந்த பழகி கொண்டான், கர்த்தரை உயர்த்த பழகி கொண்டான், கர்த்தரை முறுமுறுக்கல. எல்லா சூழ்நிலையும் எனக்கு தெரியும், நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், நான் அலைகிற ஒவ்வொரு அலைச்சலையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதற்கு நிச்சயம் பலன் உண்டு, பலன் உண்டு. தாவீது அறிந்திருக்கிறான். நல்ல கவனிங்க. இந்த 56ஆம் அதிகாரத்தில் ஆமென் தாவீதை எப்படிலாம் துரத்திட்டு வராங்கன்றது தான் நான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. ஆமென். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது அவன் பாடின ஒரு சங்கீதம். ஒரு பக்கம் ஆமென் சவுல் தாவீதை கொல்ல தேடுகிறான், மறுபக்கம் பெலிஸ்தியர்கள் இரு பக்கமும் நெருக்கி பின் தொடருகிறார்கள். இந்த தாவீதை ஒருத்தர் எல்லா பக்கமும் தாவீதை தேடுகிறான். எந்த பக்கமும் தாவீது போக முடியாது. எல்லா பக்கமும் அலையும் போது அவன் ஒவ்வொரு முறையும் கண்ணீர் வெடிச்சிருப்பான். என் மாமா என்ன துரத்துறாயா, என் சொந்த பிள்ளையே தாவீதை கொல்ல வந்திருக்கா ஐயா. யாரு? அப்சலோம். ஆமென். சொந்த பிள்ளை தாவீதை கொல்ல வருகிறான். எல்லாமே அவனுக்கு சூழ்நிலை எதிராக இருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தாவீது எந்த இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட குறித்து முறுமுறுக்கவே இல்லை. அதனால தான் தாவீதை குறித்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து ஆண்டவரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம். அல்லேலூயா. சார் எப்படி சார் ஒரு மனிதனை குறித்த ஆண்டவரே இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா, இந்த தாவீது வடித்த எல்லா கண்ணீரையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? கணக்கு வச்சுட்டே இருக்கிறாரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கிறீங்க. அநேகர் ஜெப வேளையில் உங்கள் கண்ணீர் சிந்தி பல நாள் ஆகிவிட்டதே. ஒரு காலத்தில் சொல்லாமல் நம்முடைய கண்ணீர் ஜெப நேரத்தில் விழுந்தது, ஆறாத நேரத்தில் கண்ணீர் விழுந்தது.
தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் விழுந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த கண்ணீர் எங்கே என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆமீன், 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை கொஞ்சம் எடுத்தவங்க வாசிங்களேன். சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. என்ன சொல்றாரு? ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விடாதே. ஆமென். எழுந்திரு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை எப்படி ஊற்றி விடுன்னு இருக்கிறாரு? தண்ணீரை போல ஊற்றி விடு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த காரியத்துக்கெல்லாம் பதில் வரல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீர் விழலமா. உன் கண்ணீர் எதில் வரல? துருத்தியில வரல. அந்த துருத்தி காலியா இருக்கு. அந்த துருத்தி நிரம்பினாதான் அந்த துருத்தியிலிருந்து கணக்கை பார்க்க என் கண்ணீர் அதில் இருக்கணும். சார், என் அக்கௌண்ட்ல கார்டு இருக்கு, புக் இருக்கு, பாஸ்புக் இருக்கு சார். பணம் இருந்தால் தான் சார் என் கார்டில் என்ன வரும்? பணம் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவ சமூகத்தில் நம்மளையே விளக்கரயமா செலுத்துறதில்லை, நம்முடைய கண்ணீரை கொடுக்கறதில்லை, நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய நேரங்களையும் கண்ணீராய் தேவ சமூகத்தில் கொடுக்கறதில்லை. அதனால துருத்தி காலியா இருக்கு, கணக்கு பார்க்க முடியல. ஆண்டவர் கணக்கு பார்க்கறதுக்கு உன் கண்ணீர் அங்கே இருக்கணுமே. ஏமா, நீ ஆண்டவர்கிட்ட நன்மை கேட்குறீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையானதை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் என்னுடைய துருத்தி காலியாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதே. தேவையில்லாததுக்கு நம்ம கண்ணீர் சிந்துகிறோம். ஆமீன். தேவ சமூகத்தில் எவ்வளவு நாள் நாம் கண்ணீர் சிந்திருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி இருக்கிறோமா? வேதாகமத்தில் நீங்க பாருங்க, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீர் வடித்தாங்களோ அவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் அத்தனை வருஷம் புருஷனோடு புலம்பிட்டு இருந்தவ, ஆமென், ஒவ்வொரு வருஷம் பண்டிகைக்கு வருகிறா. ஆனா ஒரு நாள் முடிவு பண்ணிட்டா, இந்த வருஷம் பண்டிகையில நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றாம, என் துருத்தியை நிரப்பாம நான் போக மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணா. துருத்தியை நிரப்புனா ஏலி சொன்னா, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். போங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் பதில் வரலையா? உன் 2 சொட்டு கண்ணீர் விழட்டும். அல்லேலூயா. விழட்டும். இன்னைக்கு விழட்டும். நான் அந்த கடந்த மாதத்தில் ஜெபத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தின ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பாரப்படுத்தினார். அநேகருக்காக பாரப்படுத்தினார். நான் அநேக ஜெபங்கள் கண்ணீராய் மாறினது. கண்ணீரோடு பல நாள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவ சமூகத்தில் கதற ஆரம்பித்தோம். அது ஒரு பெரிய பலனாய் மாறினது. பலனாய் மாறினது. உடைய கண்ணீர்கள் உடைய குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, திருச்சபைக்காக, ஜனங்களுக்காக ஆமென் கண்ணீர் சிந்தும் போது, ஐயா, சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன். ஐயா ரோட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவருடைய ஏடிஎம் கார்டெல்லாம் சிதறி கொண்டிருக்கிறது. பார்த்தால் நன்றா படித்த மனிதனை போல இருக்கிறார். ஆனால் பிசாசானவனுடைய மனதுடைய கண்களை குருட்டாட்டமாக்கி அவனை தாறுமாறாக்கி ரோட்டில் உட்கார வைத்திருக்கிறான். இதை பார்க்கும்போது உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்களை சந்திக்க மாட்டீரோ? ஐயா ஒரு இடத்துல போயிருக்கும் போது சின்ன சின்ன பசங்கள் கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும், 16 வயசு இருக்கும், ஒரு கடையில் உட்கார்ந்து கஞ்சா அடித்து கொண்டிருக்கிறான். துணிகரமாய் அடித்து கொண்டிருக்கிறான். சிகரெட்டை குடித்து கொண்டிருக்கிறான். கேட்டா ஆண்ட்ரூன்றான், ஆண்ட்ரஸ்ன்றான், கிறிஸ்தவ பேரை வைத்து கொண்டிருக்கிறான். அவன் இடத்தில் போய் கேட்கும் போது, எனக்கு 18 வயது ஆகிவிட்டது, நான் எதையும் செய்வேன் என்று சொல்லுகிறான். துணிகரம். இவைகளெல்லாம் பார்க்கும் போது உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்களை சந்திங்க ஆண்டவரே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போய் ஏதாகிலும் எனக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறத காட்டிலும் உமக்காக நான் எதையாகிலும் செய்யணும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் அப்படி மாறட்டும், அப்படி மாறட்டும். நீங்கள் போங்க, ஊருக்குள்ளே போங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நிறைய பேர். சில ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பம் சொல்லுகிறது, ஆனால் இயேசுவை அறியேன்றான். கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொல்றாங்க, ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் இயேசுவை பத்தி சொல்வதற்கு தடை வருகிறது. இப்போ வந்து நடத்துங்கன்றாங்க. காரணம் என்ன? அங்க ஹோமோசெக்ஸ் இருக்கு. சார் எங்க போய் சொல்ல சார்?
ஒவ்வொருவரும் குழம்பி கொண்டிருக்கிறோம். தேசம் புலம்பி கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் என்ன செய்யணும்? ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டு அபிஷேகம் பட்டுட்டு கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா என் துருத்தி காலியா இருக்கே, என் துருத்தி காலியா இருக்கே, என் துருத்தியை நிரப்பணுமே, என் துருத்தியை நிரப்பணுமே. இதெல்லாம் ஆண்டவருக்கு சமீப நாட்கள் என்னை பாரப்படுத்தினது. இவைகளெல்லாம் நான் சந்தித்த காரியங்கள். நாங்கள் கேம்ப் ஒன்றுக்கு போகிறோம், கேர்சல் நடத்துகிறோம், எல்லாம் அடிமைத்தனத்தின் நுகங்கள். தாளைமுத்து நகருக்கு போகிறோம், வந்து பாருங்க, அடிமைகள், ஆண்டவரை ஆராதிக்க முடியல, இருள் அவனை பிடித்து வைத்திருக்கிறது, சாபம். இவங்களுக்கெல்லாம் யார் கண்ணீர் சிந்துவது சார்? நீங்களும் நானும் தான் கண்ணீர் சிந்தணும். இவங்களுக்கெல்லாம் யார் அழுவா? இந்த இடத்துல ஒரு அக்கா இருக்காங்க. போன முறை நான் இந்த கேட்சல் முடித்து வரும்போது ஏன் வாழணும், செத்துறணும்னு நினச்சிருக்கிறாங்க. யார் அவங்களுக்கு கண்ணீர் சிந்துவது? யார் அவங்களுக்கு கண்ணீர் சிந்துவது? நீங்களும் நானும் தான் துருத்தியை நிரப்பணும். எத்தனை நேரங்களை நம்ம வீணாக கழித்திருக்கிறோம். எத்தனை நேரம் கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் என்ன செஞ்சிருக்கிறீர், வைத்திருக்கிறீர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம 2 விதத்தில் கண்ணீரை துருத்தியை நிரப்பணும். ஒன்று, ஜனங்களுக்காக கண்ணீரை துருத்தியில் நிரப்பணும். 2வது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக கண்ணீரை துருத்தியில் என்ன செய்யணும், நிரப்பணும். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு தாயாருடைய வேதாகமத்தை நான் பார்க்கும்போது அது ரொம்ப வீங்கி போய் பெருசாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன பைபிளை கொண்டு இப்படி தண்ணியில் நினச்சி வச்சுருக்கீன்னு கேட்டேன். அந்த தாயார் வேதனையோடு சொன்னாங்க, சாம், இதெல்லாம் என் கண்ணீர், இதில் விழுந்த கண்ணீர் தான் உன்னை ஊழியக்காரனாக நிறுத்தியிருக்கப்பா. இதில் விழுந்த கண்ணீர் தான் உன்னை மாதிரி நிறைய இளைஞர்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்கள் எங்கே? இன்னைக்கு எதுக்கோ நம்ம கண்ணீர் சிந்துறோமே. தேவ சமூகத்தில் என் துருத்தி கணக்கு பார்க்குற அளவுக்கு நிரம்பணுமே. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா, லார்ட், என்னுடைய துருத்தியை நிரப்ப என் கண்களை உடைய கண்ணீரால் நிரப்புங்க ஆண்டவரே. லார்ட், ஃபில் வித் ஒரு பேடன், உங்கள் பாரத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் ஒரு நாளில் வடித்தோம், கண்ணீர் வடித்தோம். ஆனால் இன்னைக்கு வடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறது ஒரு ஏளனமாய் நம்ம பார்க்கிறோம். கண்ணீர் சிந்துகிறது ஒரு கேவலமான ஜெபமாய் பார்க்கிறோம். இல்லை சார், இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். இந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. ஏன்னா தாவீதுக்கு சொல்றாரு, தாவீதே, உன் கண்ணீர் தான்ப்பா உன்னை நான் கணக்கு பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக உன் கண்ணீர் விழிகளை சும்மா இருக்க விடாதீங்க, கண்ணீரை விடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்க, பிள்ளைக்காக அழுன்னு சொல்லிட்டார்ல, உங்களுக்காக அழுன்னு சொல்லிட்டார்ல. ஆமீன். உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் நல்ல கவனிங்க. இந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி இருக்க போனாருங்க. ஆனால் பந்தி இருக்க போன பரிசேயன் வீட்டை அழைச்சதே பரிசேயன் தான். யூத முறைமையெல்லாம் அந்த பரிசேயனுக்கு தெரியும். எப்படி ஆண்டவரை கனப்படுத்தணும்னு தெரியும். ஒரு யூதர் உள்ள வந்தா என்னென்ன செய்யணுன்றது எல்லாம் அந்த பரிசேயனுக்கு தெரியும். ஆனால் இயேசு உள்ள வரும்போது ஆண்டவருக்கு கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, ஆண்டவரை முத்தம் செய்யல, அவர் பாதங்களை துடைப்பதற்கு துணியை கொடுக்கல. ஆனா அந்த ஊரில் இருக்கிற பாவியான ஒரு ஸ்திரீ வந்தாள். இவன் பரிசேயன், அவள் பாவி. ஆனா அந்த பாவிக்கு தெரியுது, ஐயோ, இவர்தான் ஜீவனுள்ள தேவன், இவர்தான் என்னை கணக்கு பார்த்து என்னை ஆசீர்வதிக்க முடியும், இவர்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் தெரிஞ்சு அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா செஞ்சா, தேவ சமூகத்தில் தண்ணீருக்கு பதிலாக தன் கண்ணீரை கொடுத்தார். கண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, தன் தலைமயிரினால் அதை துடைத்தாள். துடைத்தது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
இயேசு பேதுருவிடம் பார்த்து சொன்னார், ஏ ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்கு தானே வந்தேன், நான் உன்னை தேடி தானே வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கலப்பா, இவ கண்ணீர் கொடுத்தா. நீ என் பாதத்தை முத்தம் செய்யலப்பா, இவ ஓயாமல் முத்தம் செய்கிறாள்பா. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பரிசேயனுக்கு தெரிகிறத கூடியும், பாவியான ஸ்திரீக்கு தெரிந்திருக்கிறத கூட இந்த பரிசேயனுக்கு தெரியல சார். அவன் தான் கண்ணீர் சிந்திருக்கணும், அவன் தான் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் செய்யணும், அவன் வீட்டுக்கு தான் வந்தாரு. ஆனா அவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பாவியான ஸ்திரீ செய்தால் அவள் இன்றைக்கும் பேசப்படுகிறாள், கணக்கு பார்க்கிறார். இன்றைக்கு நான் சொல்லட்டா, உலக மக்கள் மனுஷன்கிட்ட போய் கண்ணீர் சிந்தாதீங்க, உங்கள் அறை வீட்டுக்குள்ள போய் கண்ணீரை வடித்து பாருங்கள், அது துருத்தியை நிரப்பும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு நிமிடம் தான் என்னையும் உடைய கண்ணீரினால் நிரப்புங்க ஆண்டவரே, என் துருத்தியை நிரப்ப ஆண்டவரே, என்னை உங்கள் பாரத்தினால் நிரப்புன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க? உடைய வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் தான். ஏசப்பா, ஃபில் வித் ஒரு பேர்டன் ஆஃப் ஃபாதர். இந்த மாசத்துல ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் ஆச்சு, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நான் அழுது ஜெபித்த ஆண்டவரே, கதறி ஜெபித்த ஆண்டவரே, சத்தமிட்டு ஜெபித்த ஆண்டவரே, இன்னைக்கு அந்த ஜெபம்லாம் மறந்து போயிருச்சப்பா ஆண்டவரே. இன்னைக்கு அந்த கண்ணீரின் ஜெபத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. என் துருத்தி இன்னைக்கு காலியா இருக்கப்பா, என் துருத்தியை கணக்கு பார்க்கிற அளவுக்கு என் துருத்தியை நான் நிரப்பணும் ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில அலைச்சல் இருந்ததுமா, துன்பம் இருந்ததுமா, நெருக்கம் இருந்தது, அவமானம் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை பகைத்தார்கள், ஆனால் அவன் விட்ட கண்ணீர், அதை கணக்கு பார்த்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு நான் சொல்றேன் ஐயா, என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணா ஒரு மாதிரி பார்க்கறாங்க, ஆண்டவர் ஆவியில நிரம்பி ஜெபித்தா ஓடுனா ஒரு மாதிரி பார்க்கறாங்க. கவலைப்படாத, கர்த்தர் உன் துருத்தியை நிரப்புகிறார். எனக்கு தெரியாது, சிலருடைய ஜெப நேரத்தை இன்னும் உங்களுடைய கண்களை கர்த்தர் குளமாய் மாற்றுகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ் எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் பல நாள் நீங்க அழுதிருக்கிறீங்க, பிரதர் உண்மைதான், நான் பல இரவு என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுடைய சுகத்திற்காக, ஐயா இந்த வறுமைக்காக, இந்த தரித்திரத்திற்காக, இந்த சாபத்திற்காக நான் கண்ணீர் வடித்திருக்கிறேனே. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிறார், அதை கணக்கு பார்க்க தொடங்குகிறார், அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. வாயை திறந்து அப்படியே கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை குளமாய் மாற்றுங்க, என் கண்களை குளமாய் மாற்றுங்க. என் துருத்தி காலியாய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல மாசங்கள் ஆயிருச்சு, என் துருத்தி நிரம்பல. ஆண்டவரே என் துருத்தி நிரப்பட்டும். ஏசப்பா என்னை பலப்படுத்தும், ஏசப்பா உங்க பலத்தினால் என்னை நிரப்பும். தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரம் பெருகட்டும். தாவீது எப்படி தன் துருத்தியை கண்ணீரினால் நிரப்பினானோ, கணக்கு பார்க்கிற அளவுக்கு நிரப்பினானோ, நாங்களும் எங்கள் துருத்தியை நிரப்ப எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க விடாதபடிக்கு, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க விடாதபடிக்கு சத்துருவானவன் பல விதத்தில் தடைகளை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தடைகளின் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வீடுகளுக்கு போகும்பொழுது சரீரத்தில் சுகம் இறங்கட்டும், சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும், பலவீனமான உறுப்புகள் பலனாய் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்க கரத்தில் கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இயேசுவின் வருகை மட்டும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.